ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டே தாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்கள் எப்படி எல்லாம் சுழலுது, அந்த மாற்றம் நம்முடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது, எந்த காலகட்டத்துல நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும், எந்த காலகட்டத்துல நமக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுன்றது கடந்த 2 ஆண்டுகளாவே உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் என்னுடைய சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மே மாதத்தின் ராசி பலன் எப்படி இருக்கும்ன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். சிம்ம ராசியினருக்கு இந்த மே மாதத்துல நிறைய நல்ல பலன்கள் தாங்க இருக்குது. எஸ், உங்களுக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி நடைபெற்றுட்டு இருக்கு, ஜென்மத்துல கேது இருக்கு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும். அதுவும் கடந்த ஏப்ரல் மாதமும் மார்ச் மாதமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோதனைகள் அதிகமா இருந்திருக்கும். நீங்க எப்பவுமே ஒரு இடத்துல கர்வமாவும் ரொம்ப திமிராவும் ரொம்ப தைரியமாவும் செயல்பட்டிருப்பீங்க. சிம்ம ராசியோட ஜென்ரலான பொது குணங்கள் இது. ஆனா கடந்த 2 மாதத்துல பாத்தீங்கன்னா இதுக்கே சோதனைகள் வந்திருக்கும். எந்த இடத்துல எல்லாம் ரொம்ப தைரியமா ரொம்ப தன்னம்பிக்கையா எப்படி எல்லாம் செயல்பட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஊன்றி குறுகி கொஞ்சம் அந்த இடத்துல உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களே குறுகி நின்னக்கூடிய காலகட்டமா கடந்த மாதத்துல இருந்திருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியன் சனி இணைவு பெற்றிருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய பவர்ன்றது குறைஞ்சிருக்கும். உங்களை மத்தவங்க டாமினேட் பண்ணிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, சிம்ம ராசி தான் எல்லாரையும் டாமினேட் பண்ணோம். பட் லாஸ்ட் 2 months எப்படி இருந்திருக்கணும்னா நீங்க மத்தவங்க சொல்றதை கேட்டு ஆமான்னு தலையாட்டின்னு போகக்கூடிய காலகட்டமா இருந்தது. இதெல்லாம் பாஸ்ட்ல இருந்தது. இந்த மந்த் எப்படி இருப்பது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது என்னன்னா 5 கிரகங்கள் கூட்டணி உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு, உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கு, உங்களுக்கு நல்லது நிறைய செய்ய காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்மத்துல இருக்க கேதுதான் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்க ராகு ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. 8ஆம் இடத்துல இருக்கும் சனி உங்களுக்கு தடங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இந்த 3 கிரகங்கள் தான் பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கே கண்டி மத்த எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. இது சந்திரன் 2 நாளைக்கு ஒரு முறை மாறிட்டே வர்றதுனால நம்ம அது கணக்கே எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பலமா இருக்கிறாரு, பாக்கியங்களை அள்ளி வழங்க காத்துட்டு இருக்காரு. சோ இத்தனால உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டது பாத்தீங்களா, இத்தனால உங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் ஆள் வந்தாச்சுங்க. இனிமேல் பயப்பட வேணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மே 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு செவ்வாய் பலம்ன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப தைரியமா செயல்படுவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கான்பிடன்ஸ் லெவல் பில்டப் ஆகும். உங்களுடைய 11ஆம் இடத்துல குரு கடந்த ஜூன் மாதத்துல இருந்து இருக்கிறாரு. இப்போ இந்த மே 14ல இருந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் அங்க போய் இணைவு பெறாரு. சோ சுபகிரகங்கள் 2 உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெரியவங்களுடைய அனுகிரகம்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கு, பெரியவங்களோட ஆசீர்வாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு 5க்கு அதிபதியான குருவும் உங்களுக்கு 10க்கு அதிபதியான சுக்கிரனும் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா வீட்டுல சின்ன குழந்தைங்களால உங்களுக்கு ஒரு பாராட்டு புகழ் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுன்றது இந்த காலகட்டத்துல பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற தடங்கள் எல்லாமே சரியாகுதுங்க. வேலையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. கண்டிப்பா வேலையில ஒரு பாராட்டு கண்டிப்பா கிடைக்கும். பா சூப்பரா பண்ணிட்டான்ப்பா, இத்தனால்தான் இவனை நினைச்சு பயந்துட்டே இருந்தேன், ஆனா இப்ப பாரு அவன் யாருன்னு அவன் சாதிச்சுட்டான், அவன் நிரூபிச்சுட்டான் அப்படின்னு உங்களை எல்லாருமே பாராட்ட செஞ்சிடுவாங்க. சோ சிம்ம ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. புது விஷயத்துல நீங்க தலையிடும் போது மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்றதுனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது நபர்கள் அதிகமா அறிமுகம் ஆவாங்க. மோஸ்ட்லி அவங்க கிட்ட உங்களுடைய டிஸ்கஷன்ஸை நீங்க அதிகமா வளர்த்துக்காம இருக்கிறது நல்லது. அந்த இடத்துல அந்த ஆர்கியூமெண்ட்ன்றது வரலாம். சோ நீங்க அந்த இடத்துல அதிகமா பேச்சு வளர்த்துக்காதீங்க. ஜென்மத்துல கேது இருக்கணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் அதிகமா தான் வழங்கி இருப்பாரு. உங்களுக்கு வாழ்க்கையை பத்தின புது புரிதல் ஏற்பட்டிருக்கும், இந்த உலகத்தை பத்தின புது புரிதல் ஏற்பட்டிருக்கும். பல சோதனைகளை கடந்து வந்துட்டதுனால பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டின்றது அவ்வளோ இதுவா இருக்கும். உங்களுக்கு சிம்ம ராசினருக்கு ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இந்த மாதம் நீங்க சந்தோஷத்தை தாராளமா எதிர்பார்க்கலாம், ரொம்பவே மகிழ்ச்சியாவே இருக்கலாம்.
வீட்டுல இருக்க லேடிஸ் எப்பவுமே விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ன்றது இந்த மாதத்துல திருவினை ஆகும். உங்களுடைய முயற்சிகள் திருவினை ஆகக்கூடிய மாதமா தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவுன்றது ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு தாங்க சொல்லணும். அதாவது என்னன்னா, படிக்கும் மாணவர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை தொழிலுக்கான கைட்லைன்ஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கும். வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த மாதம் பர்டிகுலரா சொன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அதிகமா வரும். வேலைகள் அதிகமா பலம் கூடும். வேலைகள் அதிகமா வருதுனாலே நமக்கு வந்து பிசினஸ் நல்லா பிக்கப் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். சோ இந்த மாசம் உங்களுக்கு தடங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. இன்னும் அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அங்க குருவோட பார்வை இருக்கும்போது இன்னுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். சோ அடுத்த மாதத்துல வரக்கூடிய நல்ல நேரம் எல்லாமே இந்த மாதத்துல இருந்தே ஆரம்பமாகுதுன்னு தாங்க சொல்லணும். சிம்ம ராசினருக்கு 5 கிரகங்கள் கூட்டணி ரொம்பவே ஃபேவரபிளா இருக்குன்றதுனால இப்போ இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் தைரியமா செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. எஸ், உங்களுக்கு ஏப்ரல் 20ல இருந்தே அந்த தைரியம், தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாமே பில்டப் ஆயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாவே ஏற்படுது. ஏன்னா உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார். பாக்கியஸ்தானத்துல 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு, அதே மாதிரி 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவுன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகங்களே, இந்த 5 கிரகங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்குது. சோ சிம்ம ராசினர் நீண்ட நாள் கழிச்சு ரொம்ப பிஸியா, ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.